வாட்ஸ்அப்ல நீங்க ஆடியோ கால் பேசுறப்ப ஆடியோ கால் ஆப்ஷனை கிளிக் பண்றப்ப இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். எதனால இந்த மாதிரி வருது, இது எப்படி பிக்ஸ் பண்ணி நம்ம ஆடியோ கால் வாட்ஸ்அப்ல பேசுறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப்ல நீங்க ஆடியோ கால் பண்ணலாம்னு பாப்பீங்க. அப்போ ஆடியோ கால் கிளிக் பண்ணி பண்றப்ப பாத்தீங்கன்னா டு கால் அலோ வாட்ஸ்அப் ஆக்சஸ் டு யுவர் மைக்ரோஃபோன் அப்படின்ற மாதிரி காட்டும். எதனால அந்த மாதிரி காட்டுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட்ஸ்அப்ல நம்ம ஆடியோ கால் பேசுறதுக்கு மைக்ரோஃபோனோட ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எனபிள் பண்ணியிருக்கணும். அதற்கான பர்மிஷனை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ கால் பேச முடியும். இப்போ நம்ம இந்த பேஜில் இருக்கக்கூடிய இந்த கண்டினியூ ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஒயில் யூசிங் த ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அந்த மைக்ரோஃபோன் பர்மிஷனை வாட்ஸ்அப்புக்கு எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அப்புறம் நீங்க ஆடியோ கால் கிளிக் பண்ணி ஆடியோ கால் பேசிக்க முடியும். ஸோ நம்ம பர்மிஷன் எனபிள் பண்ணாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வருது. பர்மிஷனை நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கால் பேசிக்க முடியும். இப்போ எப்படி இதை ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.